வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது பகவத்கீதை 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகம். இந்த அத்தியாயம் கீதையின் மிகவும் பவர்ஃபுல் மற்றும் விஷுவல் சாப்டர். கடவுள் எப்படி இருக்கிறார் என்ற கேள்விக்கு டைரக்ட் ஆன்சர். அர்ஜுனன் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கிறான். உன் உண்மையான வடிவத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறார், நீ என்னை இந்த கண்களால் பார்க்க முடியாது. நான் உனக்கு டிவைன் விஷன் கொடுக்கிறேன். சாயோடோனின்வட்டி விஸ்வரூபம், யூனிவர்சல் ஃபார்ம். அர்ஜுனன் என்ன பார்க்கிறான்? முழு பிரபஞ்சம், எல்லா உயிர்களும், எல்லா காலமும், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே ஒரே உருவத்தில். இன்ஃபினிட் ஃபேசஸ், இன்ஃபினிட் ஃபார்ம்ஸ், இன்ஃபினிட் எனர்ஜி, கிரியேஷன் ஃபில்லஸ் டிஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒரே இடத்தில். முக்கிய டீச்சிங்: கடவுள் எல்லாவற்றிலும் உள்ளார். நல்லது, கெட்டது, பிறப்பு, மரணம் எல்லாமே டிவைன் பிளானில் உள்ளது. டீப் லைஃப் சேஞ்சிங் இன்சைட். நீ பார்க்கும் உலகம் செப்பரேட் இல்லை, எல்லாம் ஒன்றே. இதை புரிந்தால் ஃபியர் குறையும், ஈகோ டிசால்வ் ஆகும். லைஃப் லெசன்ஸ், டீப் அப்ளிகேஷன். ஒன் கண்ட்ரோல் இல்யூஷன். எல்லாம் என் கண்ட்ரோலில் என்று நினைக்கிறோம். உண்மை, எல்லாம் பெரிய பிளானில் நடக்கிறது. இதை அக்செப்ட் பண்ணினால் ஸ்ட்ரெஸ் குறையும். 2. ஈகோ டிஸ்ட்ராய். அர்ஜுனன் பார்த்ததும் அவன் ரியலைஸ் பண்ணுகிறான், நான் ஒன்றும் இல்லை. ஈகோ நேச்சுரலி டிசால்வ் ஆகும். 3. அக்செப்ட் சேஞ்ச் கிரியேஷன் பிளஸ் டிஸ்ட்ரக்ஷன். லைஃபில் பார்ட் சேஞ்ச் ஐ ரெசிஸ்ட் பண்ணாதே, அக்செப்ட் பண்ணு. 4. ஃபியர் ரிமூவ். மரணம் கூட டிவைன் ப்ராசஸ். இதை புரிந்தால் ஃபியர் ஆஃப் டெத் குறையும். அண்ட் சரண்டர், எல்லாம் முன்னால்தான் என்ற ஃபீலிங், அதுவே சரண்டர், அதுவே பீஸ். ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் கார்டு என்பது ஸ்மால் கான்செப்ட் இல்லை, அது இன்ஃபினிட். அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அனுபவிக்க முடியும். பவர்ஃபுல் சீன். அர்ஜுனன் பயந்து போகிறான். அவன் சொல்கிறான், இந்த வடிவம் மிகவும் பவர்ஃபுல், நான் அதை ஹேண்டில் பண்ண முடியவில்லை. இது ஒரு லெசன். ட்ரூத் சம்டைம்ஸ் ஓவர்வெல்மிங். டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த சாப்டர் புரிந்தால் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும். ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் ஸ்மாலாக தெரியும், லைஃப் பெரியதாக புரியும். அட்வான்ஸ்ட் இன்சைட். டைம் இட் செல்ஃப் இஸ் டிவைன். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாம் ஒரே ஃப்ளோ. இதை புரிந்தால் ரிக்ரெட் குறையும், ஆங்ஸைட்டி குறையும். இமிடியாஸ்மைய பிக்கெஸ்ட் மிஸ்டேக். காடை லிமிட் பண்ணுவது. உண்மை, காட் சமம் இன்ஃபினிட். இமிடியாஸ் டெய்லி ப்ராக்டிஸ் நேச்சர் அப்சர்வ் பண்ணு. லைஃப் ஈவெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணு, ஈகோ குறை. இதை டெய்லி பண்ணினால் அவேர்னஸ் அதிகரிக்கும். ஃபைனல் சம்மரி: காட் எவ்ரிவேர். ஈகோ விடு, கண்ட்ரோல் இல்யூஷன் விடு, சேஞ்ச் அக்செப்ட் பண்ணு, சரண்டர். ஒன் பவர்ஃபுல் லைன்: எல்லாம் கடவுளின் வடிவமே. இதுதான் சாப்டர் 11 நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை. அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் டிவோஷன் பற்றி மேலும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணப் போகிறார். நன்றி.